உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் பரப்புரை பரபரப்புகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு சார். வில்லிவாக்கம் கூட்டம், நேற்றைக்கு தாவேகா கூட்டம் ஒரு பரபரப்பான கூட்டமாகவே, ஒரு கலேபர காட்சிகளாகவே மாறியும் விட்டது, மாற்றியும் விட்டார் திரு ஆதவ் அர்ஜுனா. ஒரு பாட்டில் துண்டு ஒன்று விழுந்துருச்சு, அதை திமுக காரங்க தான் அடிச்சிட்டாங்கன்னு எடுத்ததுமே சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? திமுக காரங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்களா? நேற்றுக்கு திமுக காரங்க தான் ஆதவ் அர்ஜுனா டிவிகே கூட்டத்துக்கு இடையூறு கொடுத்தாங்களா? ஒத்தைக்கு வாங்க மோதலான்றாரு. இவர் ஒரு பக்கம் சொல்றாரு, விஎஸ் பாபு ஒரு பக்கம் சொல்றாரு. அங்க உண்மையில் நடந்தது என்ன? உங்களுக்கு வந்த தகவல் என்ன சார்? இப்போ திமுக சோடா பாட்டில் அடிப்பது என்பது திமுக ஆரம்பித்த காலத்தில் இது வழமையாக நடக்கிற அரசியல் தான். சரி, எதிர்கட்சிகள் கூட்டம் நடந்தால் அப்போ வந்து குண்டு பாட்டில், இந்த பாட்டில் இப்போ வந்து புதுசாக வந்திருக்குல்ல, அது பெரிய கலை, அது எல்லாரும் செய்ய முடியாது. அதுக்குன்னே சில ஆட்கள் இருப்பான், பயிற்சி பெற்ற ஆட்கள். ஒரு பாட்டிலை தூக்கி வீசி இன்னொரு பாட்டிலை அதில் அடிக்கிறது. சோடா பாட்டில் வெடிச்சு அப்படியே செதறும். இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய மாடல், திராவிட மாடல். சார், இதெல்லாம் கடைசி ஒரு 25 வருஷம் 30 வருஷமா நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. அதுக்கான ஆட்களே இல்லை. நீங்க காங்கிரஸை எதிர்த்து திராவிட இயக்கம் வளர்ந்தது என்பது ஒரு பெரிய போராட்ட வரலாறு. நீங்க அந்த வரலாறு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. பெரியார் இயக்கம் என்பது நீங்க ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இப்போ அது பூரா நடிகை சினிமா தியேட்டர்ல உருவாக்கப்பட்ட இயக்கமா மாறிடுச்சு. நேற்றைய சம்பவம் என்ன நடந்ததுன்னா, அது வில்லிவாக்கம் தொகுதியினுடைய வரலாறை பேசணும். வில்லிவாக்கம் தொகுதியில மோகனுடைய மகன் கார்த்தி, இப்போ கரண்ட் எம்எல்ஏ அவருடைய மகன் கார்த்திய வில்லிவாக்கம் தொகுதியை கொடுத்துட்டாங்க. கார்த்திக் மோகனை கொடுத்துட்டாங்க. இந்த கார்த்திக் மோகனை பொறுத்த வரைக்கும் சபரீசனுடைய நெருங்கிய நண்பர். இதை விட ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நெருங்கிய நண்பர். அதெல்லாம் பழைய வரலாறு. சரி, நீங்க இப்போ 10 வருஷம் கழிச்சு நம்ம உங்களை பார்க்கும்போது நண்பர் தானே, எக்ஸ் எம்பி மாதிரியா, எக்ஸ் எம்எல்ஏ மாதிரியா? மாதேஷ் பாண்டிய 10 வருஷம் இல்ல 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே நண்பர் தானே. அப்போ ஆதவ் அர்ஜுனாவும் சபரீசனும் அங்க இருக்கக்கூடிய கார்த்திக் மோகனும் நெருங்கிய நண்பர். சரி, ஒரே விமானத்துல ஒரே டூர்ல ஒரே குடும்பத்தோட போற ஆட்கள் தான். இப்போ கார்த்திக் மோகன் அந்த தொகுதியில் சீட்டு கொடுத்த பிறகு இந்த தொகுதியை தாவேக்காவும் அறிவித்த பிறகு சரி, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பாலிசின்னா, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ஜெயிக்கக்கூடாது. ஏன்னா திமுக படம் பிடிச்சு விஜய் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாரு. பணம் இல்லை, அது வேற விஷயம். வந்து 500 கோடி அவர் லவ்டிட்டு போயிட்டார். விஜய் 500 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. எப்படி இந்த சீட்டு இதுவா? நீங்க திருநெல்வேலியில ஒரு பெரிய படித்துறை முருகன் 50 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காரு எலெக்ஷனுக்கு. அதனாலதான் அவருக்கு திருநெல்வேலி சீட்டு ஒதுக்கப்பட்டது. நேற்று வர எடப்பாடிகிட்ட நேருகிட்ட இருந்ததான் குமார். அப்போ இதே போன்று மணிகவுண்டர் காங்கேயத்தில் தாவேக்கல் நிற்கிற 80 வயசு பெரிய எல்லாம் யாரு உபயம்? உபயம், செங்கோட்டையன் எல்லா தொழில்களையும் ஆட்சிக்கு வந்துருவோம். ஆட்சிக்கு வந்துடும். அரசாங்கம் எங்களுதாயா, பிடபிள்யூ உனக்கு, ஹைவேஸ் உனக்கு, நீயே எடுத்துக்கியா. இப்படி சொல்லித்தான் ஒரு 10 பெரிய தொழிலதிபர்கள் செங்கோட்டையனால் விஜய் போய் 50 கோடி 10 பேர் 500 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காங்க.
இதுதான் இப்போ தாவேக்கானுடைய இன்றைய நிலை. ம். ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா தலைவரை பணம் கொடுத்து எப்படியாவது ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்துட்றேன். மாமியா தொகுதி இருக்குல்ல லால்குடி, ம். அப்படியே களை கட்டி நிக்குது. லால்குடி லால்குடி அது ஏடிஎம்கே. ஏடிஎம்கே லீமா ரோஸ் ஆமா. ம். ஆதவுடைய ம். மாமியா தொகுதி. ம். அந்த தொகுதி உண்மையாவே மினி சிங்கப்பூரா மாறு. ஆஸ்பத்திரியே கட்டிட்டு இருக்காங்களாம். ம். ஆ? லால்குடி. லால்குடியில் என்ன ஒரு சின்ன குழந்தை, ஒரு 12 வயசு குழந்தை போய் அம்மா ஆன்ட்டி. அம்மா எங்கள் வீட்டில் பிரிட்ஜே இல்லைம்மா, ஏய் பிரிட்ஜ் வாங்கி கொடுத்துரு, அப்பவே இறக்கியாச்சு. அவ்வளவுதான். அந்த அம்மா ம். பிரிட்ஜ் இல்லை, ஒரு ஹில்ஸே வேணும், அங்கே இறக்கிது, இமயமலை அங்கே இறக்கிது. இப்படி லால்குடி ஏன் என்ன காரணம்னு கேட்டால், நாங்கள் சம்பாரித்து பல 5 லட்சம் கோடி இருக்குது, 7000 கோடி ரூபாய் வரி கட்டுறோம். 7000 கோடி. எங்களுக்கு பதவி வேணும் ஐயா. எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே பதவி கிடைக்க மாட்டேங்குது. மருமகன் போய் திமுக இருக்கிறாரு, எம்பி சீட் கிடைக்கல. சிறுத்தைக்கு வர்றாரு, எம்பி சீட் கிடைக்கல. எங்கே போனாலும் கிடைக்கல. இப்போ அப்படியே மந்திரி ஆளான்னு விஜய்கிட்ட போயிருக்காரு, அதுக்கும் இவ்வளவு இடையூறு. அப்போ ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை அவர் விரும்பல. விஜய்கிட்ட எனக்கு மாற்றி கொடுங்க. எப்போ இந்த தொகுதியை அறிவித்தவுடன் கார்த்திகே அங்கே நிற்கிறாரு தெரிஞ்ச உடனே தொகுதி மாறணும்னு முடிவு பண்ணுறாரு. ஏன் கார்த்திகோட போட்டி வேண்டாம்? முடியாது. அவரு ஏர்போர்ட்டே மாற்றி பார்லர் கொண்டு போயிட்டார். ஏர்போர்ட் அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஆளு. கார்த்தியை பற்றி ஆதவர்ஜுனா தெரியும் என்னெல்லாம் வேலை பண்ணுவாருன்னு. எல்லாம் ஒன்னா இருந்து பண்ணவங்க தானே. சரி. அப்போ எனக்கு தொகுதி வேண்டாம்னு விஜய்கிட்ட கேட்கிறாரு. விஜய் எதிர்த்து ஜெயிச்சுட்டு வரணும்யா. திமுக பேக் போன யாரு? அண்ணா நகர் கார்த்தி தான். சபரீஷ குடும்பம் 2 பேருமே ஷாப்பிங் பண்றதுக்கு சிங்கப்பூர் போவாங்க. நம்ம வீட்டுல பொம்பளைங்களை ஷாப்பிங் பண்றதுக்கு எங்க போவாங்க? டி நகர் போவாங்க. அவங்க எங்க போவாங்க? 2 குடும்பமும் சிங்கப்பூர் சார்ட்டர் ஃபிளைட்ல போற குடும்பம். அப்போ இந்த இதோட மோதி பல அரசியல் சித்து விளையாட்டுகள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆளை விட்டுருங்க தலைவரை, இல்லை நீ அங்கதான் நிற்கணும், ரைட்டு, அங்கதான் நிற்கணும். இப்படி உத்தரவிட்ட பிறகுதான் என்னடா நம்மளை தள்ளி விட்டாங்களே, புஷி கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிரம் போட்டிருக்கு, நம்ம தோத்து போயிடுவோமே, இந்த வருத்தம் இருக்கு. அப்பதான் இது எப்படி சமாளிப்பது? விஎஸ் பாபு கேட்கவே வேண்டியதில்லை. 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. என்ன? சோடா பாட்டில். இந்த சோடா பாட்டில் செட்டப்பை ஆதவர்ஜுனாவுடைய செட்டப் தான். சோடா பாட்டில் கூட இல்ல, ஒரு சின்ன துண்டு ஏதோ இது மாதிரி. ஏங்க நீங்க வரலாறை பாத்தீங்கன்னா குண்டு வெடித்தது பெரிய செய்தி அன்னைக்கு பூரா ஓடும். என்ன தெரியுமா குண்டு வச்சிருப்பாங்க? ஒரு காரச்சட்டி இருக்குல்ல, ஒரு காரச்சட்டி மண்ணு அப்படி அந்த பக்கம் போயிருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் வந்திருக்கு. இதுக்கு என்ன பேரு? குண்டு வெடித்தது. ஜப்பான் ஹீரோ சீமா நாகசாகில போட்டது குண்டு தான், இதுவும் குண்டு தான். அப்போ ஆதவர்ஜுனா முடிவு பண்ணாரு, ஏதாவது இந்த அரசியல் பண்ணணும். நீங்க நேத்திக்கு நடந்தது ஒரு அரசியல் தான், எல்லா அரசியல். இனிமே நிறைய அரசியல் பார்க்கலாம். நிறைய இல்ல, நேத்திக்கு தான் முதல் நாள். அதாவது அவரு ஒரு மேடையில ஒரு பிரச்சார கூட்டம்னு அவர் பண்றது முதல் நாளே இது ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல் நாள் தாங்க ஆரம்பிப்பாங்க, கடைசி நாள் ஆரம்பிப்பாங்க. சரி. அரசியல் என்பது நீங்க ஜான் பாண்டியன் ஒரு எக்மோர்ல ஒருக்க நின்னார். எக்மோர்ல நிற்கிற பொழுது கடைசி 1 மணி நேரம் அவர் அந்த கலாட்டாவே பண்ணலைன்னா அவர் எம்எல்ஏ இருப்பார். எப்போ 4 to 5 இருக்குல்ல, அப்பதான் இந்த வயசானது போனது வந்தது அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அமர கியூல நிற்க முடியாது, அப்படியே போய் ஓட்டு போட்டு வருவாங்க. இந்த ஓட்டு பூரா திமுக ஓட்டா தான் இருக்கும். சரி, வயசான ஆட்கள். இவர் ஜான் பாண்டி என்ன பண்ணாரு? விட்டாரு 4 கலவரத்தை எங்க எக்மோர்ல. அவருக்கு போட ஓட்டை தோத்து போடல, 167 ஓட்டுல தோத்து போயிட்டார். பேசாம அவர் ஜெயிச்சிருப்பார். இது போன்ற நீங்க மிஸ்ஃபயரிங். இப்ப ஆதவர்ஜுனா பார்த்தாரு, கார்த்தி எதிர்த்து ஜெயிக்கணும். கார்த்தி நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டு முழுக்க 2 கவர் போயிருச்சு, 2000 ரூபாய் கவர் போயிருச்சு. இப்போ இவர் பணம் கொடுக்க வேண்டாங்கிறார் விஜய். பணம் கொடுத்தீங்கன்னா நான் விஜய் பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டான், ஊழல் நாமளே ஊழல்ன்றான், ஊழல் பண்ணி கொண்டு ஊழலை காசு கொடுக்குறாங்கன்னு மீடியா பூரா பெருசு பண்ணி விட்டுருவான். எல்லா மீடியாவும் திமுக தான் வச்சிருக்கு. இதை பணம் கொடுக்க வேண்டாம்னாரு, கையை கட்டி போட்டாச்சு. ஓகே, அவங்க மாமியார் அங்கே பூந்து விளையாடுது லால்குடியில். அது பூராமே லால்குடி எப்படி இருக்குன்னா கால்குடியா இருக்கு, எல்லாம் குடியா இருக்கு. அப்போ இவரு
பணம் கொடுக்காம பணத்தை இறைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்? ஓ. ஆ? ஆ. தமிழ்நாட்டு அரசே நீங்க இப்போ நடக்கிற தேர்தலை ம். 2000 ரூபாய்க்கு தான் மோதல். ம். அதிமுக 2000, திமுக 2000, இதுக்கு தான் மோதல். மக்கள் 4000 வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போட இப்போ யோசிக்கிறான். சரி. இந்த அரசியல ஆ. ஆதவரிச்சு என்ன பண்றாரு? ஆ. பணம் கொடுக்க வேண்டான்ட்டாரு. நிக்கிறது வேற பெரும் முதலை. அப்போ எப்படி அரசியல் பண்ணுவது? இதுதான் அரசியல். ஓ. ஒரு ஃபைட்டிங் சீன். ஃபைட்டிங் சீன். பெண்கள் பக்கம் கண்ணாடி சீடு எப்படி நீ அடிக்கலாம்? ஆ. பெண்களை நான் பாதுகாக்கணும். கண்ணாடி குத்தி ரத்தம் வந்துருச்சு. நீங்கள் அங்கே விஜய் போன பிறகு 7000 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் குளத்தூர் போகிறான். நசுங்கி கிசுங்கி மூச்சு விடாமல் 5-6 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட். அதோட கூப்பிட்டு எலெக்ஷன் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஏதாவது சேதாரம் கரூர் மாதிரி வந்துன்னா எஃப்ஐஆர் போட்டு அவ்வளோ பேர் தேர்தலை பூரா புழலில் தான் சந்திக்கணும்ட்டான். அதோட எல்லா ஆதவர்ஜன் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க. இப்படி தான். அப்போ ஆதவர்ஜனா தான் சென்னையினுடைய தளபதி. சென்னையினுடைய தளபதி. முஷி வந்து பாண்டிச்சேரி தளபதி. இப்போ அவர் எலெக்ஷன் நிற்க முடியாது பாருங்க. டி நகர்ல முஷி தேர்தலில் நிற்க முடியாது. இது என்னங்க இது? நான் சொல்றேன் எப்படின்னா, எம்பி எலெக்ஷன்ல இந்தியாவில் எங்க வாக்காளர் இருந்தாலும் நீங்க இந்தியா பூரா நிக்கலாம். சரி. ஆனால் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாண்டிச்சேரியில உங்களுக்கு வாக்குரிமை இருந்தால் பாண்டிச்சேரிக்கு தான் நிற்கும். இல்ல, அவருக்கு சென்னை வாக்குரிமை இருக்குன்றாங்க சார். சென்னையிலே அவருக்கு வாக்குரிமை இருக்குது. இங்கே ஓட்டு போடுறாராம் சென்னையில. இல்ல, அவர் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னைக்கு வந்த இதெல்லாம் தெரியாமலே ஒருத்தர் தேர்தல் நிப்பாங்க. என்ன சார்? சரி சார், உங்களுடைய கவனத்துக்கு விட்டாரு. அது புஷியானது கொஞ்சம் தெளிவான ஆளு சார். தெளிவான ஆளு. இல்ல, அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு, ஓட்டு போட்டவர். ஆனா இந்த சிக்கல் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இன்ன வரைக்கும் நாமினேஷன் தாக்கல் பண்ணலையா? நாமினேஷன் ஏன் தாக்கல் பண்ணல? இப்போதான் அவர் தேடுறாரு. இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போறதா அவருக்கு தெரியும். பழைய சைக்கிள் ரிக்ஷா வாழா. என்ன பண்றது அரசியல்? அப்புறம் விரவு கடை. அப்புறம் நீங்க ஒரு அந்த ஊர்ல ஒரு பெரிய முஸ்லீம் இருந்தார், அவருக்கு ஒரு எடுபடி பெட்டி தூக்குறவர். இதுதான் அவருடைய வரலாறு. ஆதவர்ஜனாவுடைய டார்கெட் திமுக 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 இதை பண்ணுதுன்னு உடனே அலிகேஷனை கொண்டு போய் வைக்கிறாரு. இல்ல, அதுதானே அரசியல். ஓகே. அப்புறம் அதிமுக மேலே சொல்ல முடியும், பாஜக மேலே சொல்ல முடியும். அப்ப பகுஜன் சமாஜ் அந்த பாட்டில் எரிந்தவர்களையும் நேற்று காவல்துறை உடனே 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஏதோ பக்கத்துல லாட்ஜ்ல ஏதோ சண்டை நடந்து அவங்களுக்குள்ள நடந்த சண்டை. எல்லாம் உடனே அவங்க திமுக காரங்கன்னு. அதாவதுங்க, நீங்க எப்பவுமே எது நடந்தாலும் எதிர்கட்சி தான் குறை சொல்லுவதான் அரசியல்ல பழக்கம். அதே போல இப்போ திமுக சொன்னாதான் இங்க அரசியல் பண்ண முடியும். ஆதவர்ஜனா பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அத்தனையும் அவருக்கு அத்துப்படி. சரி, அவருக்கு அத்துப்படி. அப்போ நான் தான் சொல்லுவேன், அங்க கார்த்தியே என்ன பண்ணுவாரு இவருக்கு முழு தகவல் தெரியும். யாருக்கு? ஆதவ். கார்த்தி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதும் தெரியும். ஆதவர்ஜனாக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியும். அவர் எப்படி ஜெயிப்பாருன்னு தெரியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற பொழுது அப்ப ஆதவர்ஜனா பதறுவது நியாயம் தானே. ஓகே. ஏன் பதறாருன்னா, திமுக எப்பாடுபட்டாவது தன்னை பின்னுக்கு தள்ளுவதற்கு முயற்சிக்கும். எல்லாமே வந்து அனுதாப வாக்குகளை பெறுவது எப்படி, இதற்கான ஏற்பாடு தான் இந்த பாட்டல் ஏற்பாடு. நீங்க உடனே போலீஸ் பிடிச்சிருச்சு. இல்ல சார், அப்படி டிவிக்கு ஏற்பாடு ஆதவர்ஜனா ஏற்பாடா இருந்தா நேற்றுக்கு போலீஸ் அதையும் விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா போலீஸ் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, 2 பேர் யாரோ சண்டை போட்டுருந்தாங்க, அதுல தெரியாம வந்து இருந்ததுதாங்க, இதுல டிவிக்கே சம்மந்தப்பட்டிருக்குது, ஆதவ் சம்மந்தப்பட்டிருக்கு, எதுவும் வரலையே, அந்த மாதிரி ரிப்போர்ட் வரலையே. இல்ல, ஆனா நீங்க இது செட்டிங்னு எப்படி சொல்றீங்க? இல்லங்க, அதாவது ஒரு வேட்பாளர், ஒரு எம்எல்ஏ ஆக போறவர், ஒரு அரசியல் தலைவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? அதாவது பெரியாருக்கு செருப்பு வீசுறாங்க. செருப்பு வீசுறோன்னே பெரியார் அந்த செருப்பு எடுத்து வச்சுட்டு, ஏப்பா ஒரு செருப்பு வச்சா என்னப்பா பண்ணுவேன், இன்னொரு வீசக்கப்பா. இதுதான் தலைவனுக்கான தகுதி. நீங்க கண்ணாடி பாட்டில் அடிச்சால என்ன பண்ணணும்? நீங்க எங்களை கண்ணாடி பாட்டில்லப்பா, கண்ணாடி மழையே பெஞ்சாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க வன்முறைக்கு எதிரானவர்கள். மக்களை எங்க பின்னாடி நிற்கிறாங்க, இது நியாயமா மக்களே அப்படி அனுதாப ஓட்டு வாங்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாமா, ஒரு கை பார்த்துக்கலாமா, இப்படி இவர் என்ன இந்த பாக்ஸிங் பார்த்தியா? அப்போ பக்குவம் இல்லை. யாருக்கு? ஆதவுக்கு. நீங்க அவரு டே ஒன்ல இருந்து இப்படிதான் பேசுறாரு. எப்பவுமே அதுதான் அரசியல். அவரு இல்லைங்க, அவரு பிஹைண்ட் விட்டு தான் சபரீஷ கிட்ட எம்பி ஆகணும்னு போறாரு. சபரீஷ் அவர் முன்னுக்கே விடுறதில்ல, பின்னாடியே வச்சிருக்காரு. அப்போ அரசியல் என்ன நடக்குதுன்னு இப்பதான் அவர் தெரியவே ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே.
அரசியல் என்பது நீங்கள் சட்டையே கிழிஞ்சாலும் ஸ்டாலின் என்ன பண்ணாரு சட்டசபையில் என் சட்டையை கிழிச்சு விட்டா சட்டையை கிழிச்சு காமிச்சார். ஆளுநருக்கு மாளிகை என் சட்டையை கிழிச்சு விட்டாங்க என்ன தள்ளி விட்டாங்க, அதுதான் அரசியல்வாதி. நான் திருப்பி அடிச்சிருவேன், திருப்பி சட்டையை கிழிச்சிருவேன், ஜட்டையை உருவிடுவேன் சொல்ல முடியும். அப்போ விஎஸ் பாபு ஆதவர்ஜுனா ரெண்டுமே ஒரே கேட்டகரி. விஎஸ் பாபு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தானே இல்லை, அவரை போய் சேர்ந்த இடம் சரியில்லை. விசில் அடிச்சா குஞ்சல்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. அவரு ஒத்தைக்கு எங்க இதெல்லாம் ஒத்தைக்கு எத்தனை பேரையா ஒத்தைக்கு பார்ப்பீங்க? ஒத்தைக்கு பார்க்கறதுக்கு என்ன குஸ்தியா நடக்குது, பாக்ஸிங்கா நடக்குது. அவரு ஆதவர்ஜுனா மட்டும் நைட்டு பூரா அங்க உட்கார்றாங்களா, யாரா இருந்தாலும் வாங்கன்றாரு. இல்லை கண்ணாடி அவன் 2 பேர் குவார்டர் குடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் போய் நான் எங்கேயா யாரையா தெரியும். நீங்க ஆளுநர் மாளிகையில் ஒருத்தன் கருக்கா வினோத் அவன் ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சுவிட்டு அதுக்குள்ள மண்ணெண்ணெயை ஊற்றி ஒரு திரியை வச்சு வீசிட்டான். வேற என்ன பாம், ஆளுநர் மாளிகையில் பாம். ஏண்டா அந்த கண்ணா அவனே ஒரு குவார்டர் பார்ட்டி. பிஜேபி என்ன அநியாயத்தை பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு தாங்க இந்த கூத்து பூராம. உடனே ஆளுநர் மாளிகையில் பாம் வீச்சு. ஏண்டா அப்போ ஈரான் வீசுறது அதுக்கு என்னடா பேரு, இஸ்ரேல் வீசுறதுக்கு அதுக்கு என்னடா பேரு? பாம் வீசிட்டானா. இப்போ ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, எதிரி கண்ணாடி பாட்டில் வீசிட்டான், பெண்கள் பக்கம் வீசிட்டான். இது என்ன சொல்லியிருக்கோம், அனுதாபத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, எங்களுடைய சகோதரிகள் மீது கண்ணாடி துகள்களை வீசிய உங்களை இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். நான் பழியாகிறேன், என் மேல வீசியா, என்ன கண்ணாடியில் குத்து, கத்தியில குத்து, கடப்பாறை குத்து, இயேசுவை போல இப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஆதவர்ஜுனா ஒரு தலைவன், விஎஸ் பாபு ஒரு தலைவன், 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு கொத்தவா குஸ்தி பாயலாம், இங்கே கிரவுண்டை கட்டு, கைத்தை கட்டுங்கடா இறங்கிடுவான். அப்போ பழைய ஜிம் ட்ரைனராகவே இருக்கிய ஆதவர்ஜுனா மாற வேண்டாமா? ஒரு நல்ல ஆலோசகர் இல்லை. பர்மா பஜார் எலக்ட்ரானிக் பொருள் விற்கிறவனெல்லாம் பிஏவை வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படியா பத்திரிக்கையாளர் எப்படி வச்சு சொல்ல முடியும்? பர்மா பஜார் பார்ட்டிகளை பூரா பின்னாடி இருக்கான் பத்திரிக்கையாளர். அபுதாகிர் மாதிரி ஆளுங்க. உனக்கு என்ன அரசியலை கற்றுக்குவேன்? கருணாநிதியை பாரு, எம்ஜிஆரை பாரு, ஜெயலலிதாவை பாரு, காமராஜை பாரு, கக்கனை பாரு, பெரியாரை பாரு, மழைச்சட்டி அடிக்கிறாயா பெரியார் மேல. ஆமா ஆமா, இது வேற வழியே இல்ல, இப்படிதான் மூவ் பண்ணணும், இதுதான் அரசியல். ஆனா அவங்க ஃபேமிலி பத்தி அவங்க மதரை பத்தி எல்லாம் சொல்லி எமோஷனல். அதாவது அது அவங்க அம்மா சாதி மறுப்பு திருமணம் பண்றாங்க, அந்த சமூக அழுத்தத்துல அவங்க இறந்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம அவரை ஆதரிக்கணும். ஏன்னா தாயில்லாத குழந்தையா வளர்ந்துருக்காரு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம். அதுல நம்ம தவறு, ஒரு தாய் இல்லாத புள்ளை எப்படி வளரும் என்பது அவர்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். அதனால அது கண்ணீர் விடுறார், நம்ம அது அவரை நம்ம ஆதரிக்கணும் அந்த விஷயத்தில். ஆனால் அரசியல் என்பது வேறு. அரசியல் மக்கள்கிட்ட எப்படி அனுதாபம் பெறுவது என்பது உன்னை நீயே அழித்துக் கொள்வதுதான். கருப்பு மெழுகுவர்த்திகள் தான் அரசியல். உருகணும். பெரியாரு கடைசி வரைக்கும் கருப்பு மெழுகுவர்த்தியாவே இருந்து செத்து போயிட்டார். 94 95 வயசு வரை நீங்க இந்த மக்களுக்காக என்ன பண்ணாரு, எத்தனையோ அடி எல்லாம் வரும்போதே பெரியாரு ஒரு 15 சிலம்ப வீரர்களோடு தான் வருவார் பெரியார். ஏன் எவனாவது எதிரி அடிச்சான்னா இந்த சிலம்பு வீரர்கள் போய் எதிர் தாக்குதல் நடத்துவான். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அரசியல் அப்படி அல்ல. உலகம் பூரா விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு யார் குற்றம் பண்ணா அப்படியே செல்போன் எடுத்து அனுப்பிச்சிடலாம், யாரும் தப்ப முடியாது. எல்லா பக்கம் என்ன இருக்கு, கேமரா இருக்கு, எந்த குற்றத்தையும் மறைக்க முடியாது. நீதிமன்றம் அந்த கேமராவை உயிருள்ள சாட்சி, நீங்க அதை விட உயிரில்லாத சாட்சி தான் நீதிமன்றம் நம்புது. சரி, இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற பொழுது யார் அந்த பாட்டல் அடித்த குற்றவாளிகள்? அவனை திமுக கிளை செயலாளரா, வட்ட செயலாளரா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் வரல, சொல்லல. இருந்த நேரம் தலைப்பு செய்தி அனைத்து பத்திரிகைகளையும் தலைப்பு செய்தியா வந்திருக்கும். அப்போ மலிவான அரசியல் என்பது நீங்க தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தக்கூடாது. ஆதவர்ஜுனா அவர்களே, விஎஸ் பாபு அவர்களே, உங்க தலைவர் விஜய் அவர்கள், அவர் ஒரு மலிவான அரசியலை பண்றாரு. 7000 பேரோட தான் ஊர்வலம் போவாரா?
சார், தானா கூடிருது சார், தானா கூடிருது கூட்டம். எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு, எம்ஜிஆர் வழிகாட்டியா வச்சிருக்கீங்கல்ல, எம்ஜிஆர் அப்படியே கூட்டத்தை நிறுத்துவார். அத்தனை பேர் கும்பிடுவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, தொகுதி பிரச்சனை, அங்கே 20 நிமிஷம் உச்சி வெயில்னு பேசுவார். பேசி இப்படியே களைஞ்சு போயிருங்க, என்ன பின்தொடராதீங்க, என்ன பின்தொடராதீங்க, இப்படி ஆலோசனை சொல்லுவார். குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு, யாரும் என்னையா பின்தொடரவே கூடாது. 100 பேர் அங்கே நின்று பேசிட்டு போவாருங்க. மறிச்சா போதும், ஒரு குழந்தை மாலை கொடுத்தா போதும், சால்வி அங்கே நிறுத்து ஜஸ்டின் இருப்பான். இப்போ 5 பேர் வண்டி சுற்றி அப்படியே அந்த குழந்தை எங்கே போயிடும், மேலே போயிடும். அது முத்த முடிச்சு போட்டோ எடுக்க சொல்லி அந்த குழந்தை அன்னைக்கு ஹீரோ. இதுதாங்க எம்ஜிஆர் ஸ்டைலு. இவரு எல்லாம் பின்னாடி ஃபாலோ மீ, எங்க கரூருக்கு போலாவா, இதாய அரசியல். அதே போல எந்த ஒரு அரசியல் கூட்டம் தலைவர்கள் வந்து போனாலும் காலணிகள் அவ்வளோ 1000 ஒரு நடந்துதான். பல நூறு காலணிகள் கரூர்ல இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த காட்சி. ஏன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கான், கூட்டம் அப்படியே நசுக்குது. அப்ப அவன் எங்க செருப்பை காப்பாத்து, தன்னையே காப்பாத்துறதுக்கு செருப்பு விட்டு தான் போகணும். இதெல்லாம் மோசமான முன்னுதாரணங்கள் இல்ல சார். இந்த கூட்டமும் உணரணும் இல்ல, அவன் உணர மாட்டான். பெரியார்தா தெளிவா எங்க போனாலும் நீங்க அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். வள்ளுவர்கள் கேட்கிற மாதிரி முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள், அதான்டா இந்த ஜனநாயகம், நான் தேர்தலே நிக்கிறேன். இல்ல சார், ஏற்கனவே ஒரு விபத்தை பார்த்த ஒரு கூட்டம் நம்ம உணரணும் இல்ல. நம்ம குழந்தைங்களையும் தூக்கிட்டு போறீங்க, நீங்க வந்து வெயில்ல நிக்கிற ரைட்டு பாருங்க, விஜய பாருங்க, யாரும் பார்க்க வேணாம்னு சொல்ல. கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸும் கீப் அப் கிடையாது சார். அது வராது சார். அதுக்கான இடம் இவனுக்கு அரசியல் தெரிஞ்சா, தமிழர்களுக்கு அரசியல் தெரிந்தால் 30% விட்டுருங்க, அவன் ஓட்டே போடுறதுல அவர் தான் அரசியல் தெரிந்தவர்கள். இந்த 70%ல 70% மக்கள்ல பாதி பேருக்கு அரசியலே தெரியாது. யாரு மாவட்ட தலைவர்னு தெரியாது, யாரு எம்பி, யாரு எம்எல்ஏ, அவருடைய பின்னணி என்ன எதுவுமே தெரியாது. அப்போ அவன் தான் ஓட்டு போடுறான். அப்படி ஓட்டு போடுகிற பொழுது நீங்க அவர்களுக்கு எந்த அரசியல் அறிவுரையும் இந்த தலைவர்கள் சொல்லுவதில்லை. பல குற்றவாளிகள் அரசியல் தலைவராகிறான். ஏன்? தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு, அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்கு, எஸ்பி கலெக்டரை மிரட்டுறதுக்கு, டிஆர்ஓ ஆர்டிஓ மிரட்டுறதுக்கு பதவி வேணும். அப்படிதான் பல பதவி. நீங்க பாருங்க, தாம்பரம் ராஜா, எஸ்ஆர் ராஜா அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஒரு நாளைக்கு 1 லட்சம் மூட்டை சிமெண்ட் விற்கிறாரு. ஆர்எஸ்எஸ் சிமெண்ட் ஏஜென்ட் அவர் தான். கம்பி விற்கிறாரு, 500 லாரி வச்சிருக்காரு, மணல் லாரி. அப்ப இந்த பதவியை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணும்? எம்எல்ஏ வேணும். நீங்க அதாவது இப்போ ராஜாவுக்கும் கருணாநிதிக்கும் சீட்டு கொடுக்கலன்னு அவருடைய உறவினர் தான் தாம்பரம் சேர்மன். ஜெகத்ரட்சனுடைய உறவினர் தான் பல்லாவரத்தில் பதவி. அப்போ இதை தவிர வேற யாருக்கும் பதவிக்கே வர முடியாதா? இந்த 2 பேர் இல்லை தெரிஞ்ச பிறகு பல்லாவரமும் தாம்பரமும் சந்தோஷத்தில் இருக்கு. ராஜாவுக்கு சீட்லன்னு. ஆனா ஒரு கூட்டம் போய் டிஆர் பாலு வீட்டுல போயிட்டு கோஷம் போட்டு ஒரே அமர்க்கலம் எல்லாம் பண்ணாங்க. ஆமா, நீங்க 15 நாள் கழிச்சு அவரை போய் அந்த கோஷம் போட்டு கும்பிட பாருங்க. நாங்களாம் வேற கட்சிக்கு போயிட்டோங்க. அன்னைக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சது, அன்னைக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சது. இதுதான் டிஆர் பாலு சொல்லி ஆக்ஷன்லாம் பண்ணாத, பாத்தீங்களா? அதை நடிக்காதரா, அழுகாதரா. எது நடிக்கிறது, எது நானே நடிகர்டா, பலாபரம் நடிகர்டா. சிவாஜி எங்க தான் ட்ரைனிங் எடுத்துட்டு போயிருக்காரு. என் தலைவன் கருணாநிதி கற்றுக் கொடுத்த நடிப்படாது டிஆர் பாலு. அப்போ இதுதான். அப்போ இவர்களை பொறுத்தவரை இந்த பதவி ஆதவ் அர்ஜுனாவுக்கு நீங்க வில்லிவாக்கம் தொகுதி கொடுத்த பிறகு அப்செட் ஆயிட்டாரு. அப்போ எப்படியாவது ஜெயிச்சு வரலைன்னா விஜய்கிட்ட போக முடியாது. போற போக்குல நாஞ்சில் சம்பத்தில் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிடுவார் போல தெரியுது. அவர் நிக்கல சார். இல்ல சொல்றேன், எம்எல்சி அதுக்கும் வழி இல்லை, இடைத்தேர்தல் நிப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னடா நம்ம இவ்வளவு பெரிய இந்த ஃப்ரேம், விஜயுடைய ஃப்ரேம், விஜயனுடைய கட்சி, அரசியல் அத்தனையும் முடிவு பண்ற நாம இப்ப வந்து கார்த்திகிட்ட மாட்டிக்கிட்டோமே. அப்போ எப்படி வெற்றி பெறுவது? ஓட்டுக்கு 2000 பணம் கொடுக்கணும். ஏன்னா கடைசியில என்ன கேட்டா, விஜய் சொன்னாலும் கண்டிப்பா அந்த ஃபார்முலாக்குள்ள ஆதவ் அர்ஜுனா போயே தீருவார், பணம் கொடுப்பார் கண்டிப்பா. பொட்டிகள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், வேறு என்ன வேண்டும் என்றால் அங்க பொட்டி திறக்கிறதுக்கு 4 நேரம் பார்த்துட்டு இருக்காங்களாம் ஆதவ் அர்ஜுனாவுடைய பெட்டிகள். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கார்த்தி பெட்டி முடிஞ்ச பிறகு அடுத்த பெட்டி ஆதவ அர்ஜுனா பெட்டி திறக்கப்படும். விஜய் சொன்னா நீங்க அந்த பக்கம் திரும்பிக்கிங்க, நான் பாத்துக்கிறேன், நான்
பாத்துக்கிறேன். ம். இதற்கான ஃபார்முலாக்கள் ம். தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. Okay. பெண் நிறுவனம் அங்க இப்ப களத்தில் இருக்கு. யாரு என்ன எங்க வாக்கு எங்க இருக்கு, அதிமுக வாக்கு எங்க, திமுக வாக்கு எங்க, ம். நடுநிலையாளர் வாக்கு எங்க, சமூக வாக்கு எங்க, சாதி வாக்கு எங்க, பள்ளிவாசல் எங்க, சர்ச் எங்க, இப்ப ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ம். இதுல எப்படியாவது ஆதவர்ஜுனா வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சர்னா இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த திட்டத்தில் இருக்காரு. அப்போ இன்னும் பல அரசியல் மாய்மாலங்கள், ம். பல கண்ணாடிகள், ம். பல சில்லுகள், சோடா பாட்டில்கள்லாம் அந்த தொகுதியில பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தொகுதியாக அது மாறப்போகுது. அதுதான் நடக்கும். அதுதான் நடக்கும். அதுதான் நேத்துக்கு நடந்திருக்கு. இது வந்து பிள்ளையார் சொல்லி இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியலுக்காக நடந்தது. இனிமேல் எல்லாமே அரசியல் தான் சார். சரி, மக்களை பாதுகாப்பது இந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணியே அல்ல. சரி. இதெல்லாமே தங்களை பாதுகாத்துக் கொடு. 5 லட்சம் கோடி வைத்திருக்கிற ஒரு மார்ட்டின் குடும்பத்திலிருந்து ஒருவர் மக்கள் சேவைனா நம்புவானா? ம். மக்கள் சேவை நம்புவானா? நம்ப மாட்டான். 1000 கோடி திமுகவுக்கு தேர்தல் நிதி கொடுத்தாங்க, போன தேர்தல் நிதி. அந்த லிஸ்டே பார்த்தீங்களா? ம். பாஜகவுக்கு 1000 கோடி கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட குடும்பம் மக்கள் சேவை மக்கள் பார்க்க முடியுமா? ம்ஹும். மக்கள் பார்க்கவே முடியாது. சரி. பிஎம்டபிள்யூ, பென்ஸு, ஆடி கார் இருக்கிறவன், ரேஞ்ச் ரோவர் இருக்கிறவன் தான் ஆதவரிச்சாண்டு போக முடியும். ஆக வில்லிவாக்கம் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறிடுச்சு. நிறைய விஷயங்கள் நீங்க நேற்றைக்கு நடந்த அந்த வில்லிவாக்கம் அந்த பரபரப்பு காட்சிகள் மோதலுக்கு காரணம் யார், என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.